ஹாய் நண்பா, வணக்கம். இப்போ சில மாடல் சிபியூவில் நமக்கு அடிக்கடி ப்ளூ ஸ்க்ரீன் அடிக்கும். இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் அடிக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது அந்த இதை எப்படி சரி பண்ணுறது தான் வீட்டில் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக எப்பயும் போல் பூட் ஆகும். இது ப்ளூ ஸ்க்ரீன் அடிக்குதுன்னா அதில் சரி பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த மெத்தடு. சரியா? இந்த ஒன்றில் இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரருங்கிறது சரியாயிரும்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு வகையான மெத்தட். இதில் நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா? நமக்கு பூட் ஆகிட்டு இருக்கு, நல்ல பூட்டானமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் இப்போ வந்த மாதிரி நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிரும். இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ இதாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல், உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் அல்ட் டிலீட் இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த மாதிரி ரிப்பேர் டைனக்ஸிங் பிசினே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஓப்பன் ஆகாது. இதை ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்ம பயாஸ் செட்டிங்ஸ், உங்களுடைய பிசிக்கு என்ன வருமோ ஃபங்க்ஷன் பட்டனில் வரும், அதை கிளிக் பண்ணி பயாஸ் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பயாஸ் செட்டிங்ஸ் உள்ள வந்துட்டோம். இதில் பூட் அல்லது ஸ்டோரேஜ் ஆப்ஷன், இந்த மாதிரி பூட் ஆர்டர் எங்கே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. செட்டிங்ஸில் பூட் ஆர்டரில் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நமக்கு இதில் லெகசியில் ஹார்ட் டிஸ்கை மேலே நோட்டி வைக்கணும். ஓகே, வச்சுட்டோம். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன், அதில் சாட்டா எமுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது RAIDயில் இருக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடிக்கு மாற்றுறேன். அதுக்கடுத்து இதுலேயும் நமக்குள்ளே பூட் ஆகி ஒழுங்காக போகலன்னா AHCக்கு மாற்ற வேண்டியிருக்கும். நம்ம ஐடியிலே வச்சுட்டு F10 கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரீஸ்டார்ட் ஆகும். இந்த செட்டிங்ஸ்லாம் நமக்கு விண்டோஸ்குள்ளே போகும். அப்படி போகலைன்னா அதே சாட்டா எமுலேஷனில் போய்ட்டு ஐடியில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், அதை AHCI மோடுக்கு மாற்றி விடணும். இப்படி மாற்றி விடுறது மூலமாக உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் அடிச்சதுன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணி வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அதுக்கு உண்டான ஆன்சர் தமிழில் நம்ம சேனல் வீடியோ வந்துடும்.